இந்த வீடியோல நம்ம இப்போ சிம்பிளான ஒரு காஸ்ட் ஷீட்ல வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். சும்மா பேசிக்கான குட்டி சம் ஒன்று பார்ப்போம். ஸோ கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, calculate the raw material consumed from the following details. என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா, raw materials purchase கொடுத்துருக்காங்க, sale of scrap கொடுத்துருக்காங்க, opening stock of raw materials and closing stock of raw materials கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்மளோட ஃபார்மேட்ல நமக்கு எல்லாமே கிளியரா கொடுத்துருக்கோம், எது எது எதுக்கப்புறம் வரணுன்றது. சரி, இப்போ நம்ம ஆன்சர் பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ண போறீங்க. அதாவது இந்த 12,000 நீங்க ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறீங்க. அது கூட பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். இது ஆட் பண்ணா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். எவ்வளவு வரும்? உங்களுக்கு 92,000 வருது. இதுல இருந்து மெட்டீரியல் ஸ்கிராப் நீங்க வித்திருக்கீங்கல்ல, அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ண போறீங்க. லெஸ் பண்ணா உங்களுக்கு 91,000 வரும். அதுக்கப்புறமா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை லெஸ் பண்ணீங்கன்னா 21,000, 91,000ல இருந்து 21,000 லெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு வேல்யூவான 70,000 ருபீஸ் வந்துடும். ஓகேவா, இது ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் தான். நம்ம சின்ன சின்ன சம்ஸ்ல இருந்து பெரிய சம் போறோம். ஓகேவா, உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.